வணக்கம். வள்ளுவரே, ஒருவன் படித்து திறமையை வளர்த்துக்கிறதுனால எங்கே வேணாலும் போய் பிழைச்சிக்கலாம்னு சொல்கிறாங்களே, அது எந்த அளவுக்கு உண்மை வள்ளுவரே? முற்றிலும் உண்மையப்பனே. யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு எனது சகோதரன் கணியன் பூங்குன்றன் சொன்னானே, அது உலக சகோதரத்துவத்தை வலியுறுத்துவதற்காக இருந்தாலும் கூட படித்தவர்களுக்கு இது மிகவும் பொருத்தமாக அமையும். நல்லா படிச்சிருந்தா எந்த ஊரையும் நம்ம ஊராக்கிக்கலாம், எந்த நாட்டு மக்களையும் நம்ம சொந்தக்காரங்களாக ஆக்கிக்கிடலாம். என் சகோதரி ஔவையார் ஒருபடி மேலே போய் ஒரு நாட்டின் அரசனை விட, ஒரு நாட்டின் தலைவனை விட கற்றவனுக்கு வெளிநாட்டிலும் மரியாதை அதிகம் என்பதை, மன்னர்க்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை, கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புன்னு மூதுரையில் சொல்லி வச்சாங்க. இப்போது நம்ம தமிழரான சுந்தர் பிச்சையவே எடுத்துக்கோயேன். தன் படிப்பாலும் திறமையாலும் அமெரிக்க நிறுவனமான கூகுளின் தலைமை பதவிக்கே வந்துட்டார். அதே நம்ம தமிழ்நாட்டை ஆள்ற அரசியல் தலைவர்கள் தானை தலைவர், தளபதின்னு பட்ட பேர் வச்சுப்பாங்க. ஆனால் கும்மிடி பூண்டியை தாண்டினா யாருன்னு கூட யாருக்கும் தெரியாது. அதனால் நல்லா படிக்கிறதுங்கிறது மூலமாக எங்கே போனாலும் பிழைச்சிக்கலாங்கிறது மட்டுமில்லை, எங்கே போனாலும் பெருமையும் பெறலாம். எந்த ஊரையும் எந்த நாட்டையும் தன்னோடு ஊரா நாடா மாற்றிக்கலாம். அப்படிப்பட்ட கல்வியை சாகர முடிய ஒருத்தன் படிக்காமல் இருக்கானே அப்படின்னு வருத்தப்பட்டு தான் நான் என்ன சொன்னேன், யாதானும் நாடாமால் ஊராமால் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறுன்னு கல்வி அதிகாரத்தில் 397வது குறளாக எழுதி வச்சேன். அப்பனே, இந்த சாந்துணையும் கல்லாதவாறுங்கிறத இன்னொரு விதத்திலையும் சொல்லலாம். கல்வி என்பது ஒரு தொடர் வினை. புதுசு புதுசாக வர எல்லா விஷயங்களையும் கற்றுக்கிட்டே இருக்கணும். நீங்கள் ஆங்கிலத்தில் அப்டேட்டாக இருக்கணும்னு சொல்கிறீங்களே, அது மாதிரி சரியாக சொல்லணும்னா படிச்சுக்கிட்டே இருக்கணும், படிச்சுக்கிட்டே இறக்கணும். கல்வி கற்றவனுக்கு சென்ற எல்லா இடமெல்லாம் சிறப்புங்கிறத யாதானும் நாடாமால் ஊராமால் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு அப்படிங்கிற குறள் மூலமாக அருமையாக விளக்கிட்டீங்க வள்ளுவரே. இப்படி எந்த ஊரையும் தன் ஊராகவும் எந்த நாட்டையும் தன்னாடாகவும் மாற்றிக்கொண்டு பிழைக்கவும், அதற்கு மேலே ஒருபடி மேலே போய் பெருமை பெறவும் உதவுகின்ற கல்வியை சாகும் வரை ஒருவன் கற்காமல் இருப்பது ஏனோ என்று கேள்வியை கேட்டு, இருக்கும் வரை படி, இல்லை இல்லை இறக்கும் வரை படின்னு எங்களுக்கு அருமையாக அறிவுறுத்திட்டீங்க. நன்றி வள்ளுவரே. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள். தொடர்ந்து திருக்குறள் தெளிவோம் பகுதியை கேட்க பாரதமணி திருநாடு சேனலை தொடருங்கள். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.